வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 139 நாட்கள் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இயல்பு நிலையில் இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இயல்பு நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி திரும்புகிறார். வக்ர நிலைக்கு திரும்பக்கூடிய அந்த சனி பகவான் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் வரை அந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் 139 நாட்கள் இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வாழ்க்கையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையும் ஒரு சின்ன ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய குணாதிசயங்களில் எல்லோரையுமே அதிகமாக நேசிப்பவர்கள். அதே சமயத்தில் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்கள். யார்கிட்ட எப்படி பழகுனா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையோடையே இருப்பார்கள். யார்கிட்டையுமே ரொம்ப நெருக்கமாகவும் பழக மாட்டாங்க. யார்கிட்டையும் ரொம்ப ஒரு விரிசல் ஏற்படுற அளவுக்கும் பழக மாட்டார்கள். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதமாக ஒரு 4 மாதமாக பார்த்திங்கன்னா நிறைய பிரிவினைகள் அதிகமாக வந்திருக்கு. அதே சமயத்தில் அவர்களுக்கு நிறைய உடல் உபாதைகளும் அதிகமாக வந்திருக்கு. அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிறைய உடல் உபாதைகளை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துலையும் அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அது சனி ராகு சேர்க்கையாக ஆனதுனால இவர்களுக்கு உடல் மீது ஒரு உபாதைகள் வருவதற்கும் சில அறுவை சிகிச்சைகள் நடந்திருப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருந்திருக்கும். கடந்த காலத்தில் ஒரு 3 மாதமாக பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ராகுவும் தனித்து இயங்குறார், சனியும் தனித்து இயங்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும். இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் தனக்கு என்ன நடக்குதுன்னே உங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு 3 மாத கால அளவில் உங்களுக்கு நிறைய ஒரு பொருள் விரயங்கள், நிறைய பணத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சேமித்து வச்சு இன்னைக்கு உழைப்பு, இந்த மாத உழைப்பு அப்படின்னு நீங்கள் சிறுக சேமித்து வைத்த அந்த பணமாகப்பட்டது திடீர்னு ஒரு 3 மாதத்துலேயே அது ஜீரோவாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும். உங்களாலேயே உங்களை நம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் அடைகிறார். 4ஆம் இடத்துல இருக்கும்போதே அந்த வக்ரம் அடையும் போது உங்களுடைய முயற்சிகளில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் அந்த முயற்சியாகப்பட்டது ஒரு விறுவிறுப்பாக ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலையை அடைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் தொழிலில் இருக்கிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜெண்டாகவோ இல்லை கமிஷனுக்கு செய்கிற உத்தியோகமாகவோ இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே தனித்துவமாக செயல்படக்கூடிய நீங்கள் மட்டும்தான் அதில் பொறுப்பு, வேறு யார் ஒரு தொழிலாளி கிடையாது, எந்த விதமான ஒரு ஆஃபீஸும் இல்லாமல் செயல்படக்கூடிய அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிலை அடையும் போது ஒரு நிறைய ஒரு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியில் வரப்போகுது. சனி பாவகிரகம் வக்ரம் அடையும் போது உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வரப்போகுது. அதே சமயத்தில் உங்களுடைய அந்த தொழிலாகப்பட்டது கரெக்டான ஒரு இடத்திற்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். சில நேரத்தில் என்னடா இது நமக்கு போய் அந்த வாடிக்கையாளரில் போய் கொண்டு போய் சேர்க்க முடியலையே, நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்படுறோம், ஒரு தனி ஆளாக நின்று நம்ம இவ்வளோ செய்கிறோம், அப்படி இருந்தும் அதற்கு உண்டான ஒரு பரிசு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு உண்டான அந்த ஒரு வருமானம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர நிலை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த சனி வக்ர நிலை அடையும் போது விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பிங்லலாம் இருக்கிற ஒரு ஆப் டெவலப்பிங், அடுத்து வெப்சைட் டெவலப்பிங், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம். நீங்களே ஒரு தனியாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய திறமைகள் எல்லாமே இந்த 139 நாட்களில் ஒரு சிறந்து வெளிப்படுவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அந்த அளவிற்கு அந்த சனி வக்ர
நிலை அடையும் போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸோ அல்லது மெடிக்கல் ஃபீல்டோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு அட்வொகேட் ஃபீல்டோ இல்லை ஆடிட்டர் ஃபீல்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, உங்களுடைய திறமை எல்லாமே வெளிப்பாடு வரும். நீங்களே சுயமாக ஒரு தொழில் செய்வதற்கு, இப்போ ஆடிட்டர் உத்தியோகம்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு ஆடிட்டருக்கு கீழே நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு உண்டான அந்த ICWAலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டி இருந்திருக்காது, அந்த அப்ரூவல் கிடைச்சிருக்காது. இப்போ எல்லாமே அதற்குண்டான ஒரு அப்ரூவல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதனால் நீங்கள் அந்த ஒரு துறையை செலக்ட் பண்ணி செய்த ஒரு விஷயங்கள் எல்லாமே, இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரு 3-4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழில், ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முன்னேற போகிறோம் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் செஞ்சுட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த ஒரே நோக்கத்தின் விளைவாக தான் இந்த முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது வேலைக்கு போகும் அன்பர்கள் நிறைய பேர் நிறைய மாத சம்பளமே இல்லாமல், அதே சமயத்தில் மாத வருமானமும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதம் நமக்கு சம்பளம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், இப்படி அவங்களும் உங்களை ஒரு அந்த தொழிலாளிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துலலாம் இருந்தது. இந்த சனி வக்ர நிலை அடையும் போது அந்த தொழிலாளிகளை ஏமாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பள பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த அலுவலகத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை ஒரு சுகவீனம் காரணமாக அந்த அலுவலகத்துக்கு தொடர்ந்து போக முடியாத சூழ்நிலை, அதனால உங்களை அந்த அலுவலகத்திலிருந்து வேலையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் கடந்த 3 மாத காலமாக இருந்திருப்பீங்க. நீங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தும் அதை உங்களுக்கு உண்டான ஒரு இது அங்கே கிடைக்கல. அதனால வேலை மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு. அந்த மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் போகக்கூடிய இடம் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுடைய உறவுகளை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்த சனி வக்ர நிலை ஏதாவது ஒன்றை தான் உங்களுக்கு கொடுப்பாரு. எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்தாருன்னா அந்த சனி வக்ரம் அடையும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பத்தோடு போனீங்கன்னா அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்குது. இல்லை நீங்கள் மட்டும் போனீங்கன்னா இங்கே குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பதற்கும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தை சம்பந்தமான இடர்பாடுகளில் இருக்கிறீங்க. அதாவது குழந்தை பேரு கிடைப்பதற்கே நீங்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருக்கு. எப்பந்தான் எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போதோ, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் நிறைய வாட்டி சண்டை வந்தாச்சு, இனிமேல் பிரியக்கூடிய ஒரு முடிவில் தான் இருக்கமே ஒழிய நாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முடிவில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணிகள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 139 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சனி வக்ர நிலை உங்களுடைய கணவரின் மாற்றத்தை உணர்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் பொறுத்துட்டீங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி உங்களுடைய ஒரு பொறுமை உங்களுடைய அடுத்த வெற்றிக்கு ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தமான உறவுல கசப்பு வாழ்க்கையை மட்டுமே சந்திச்ச இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மறுமணம் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான அரவணைக்கக்கூடிய ஒரு நபர் வருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு காதல்கள் வெற்றி ஆகுவதற்கும் சில பேர் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காதல் தோல்வியில் அதிகமாக இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி வக்ர நிலை இந்த 139 நாட்கள் உங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூட ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வழிபாடு என்னென்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் முருகன் வழிபாடு, அதாவது மயில் மீது இருக்கக்கூடிய அந்த முருகனாக இருக்கும். சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா
மயிலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முருகனாக இருக்கும். சில கோயிலில் மயிலை தனியாக வச்சுருப்பாங்க, முருகன் மாத்திரம் அங்கே கருவறையில் இருப்பார். அந்த மாதிரி இல்லாமல் மயிலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முருகனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சனி வக்ரநிலை அடையும் போது உங்களுடைய குலதெய்வங்களுக்கு ஒரு நேர்த்தி கடன் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது இங்கேருந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியாமல் அங்கே போய் நாங்கள் வாழறோம், ஆனாலும் எங்களுக்கு இங்கே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை, இதனால நாங்கள் நிறைய ஒரு விரக்தியில் இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்லை நாங்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வருமா. சில பேர் அங்கே குடும்பமாக சேர்ந்து இருந்தும் அந்த குடும்பத்தில் நிறைய பிரிவினைகள் இருக்குது. கணவர் சொன்ன பேச்சு கேட்காம வேறு இடத்திற்கு செல்வது, அடுத்து பார்த்திங்கன்னா மனைவி பார்த்திங்கன்னா தன்னுடைய முடியாத நிலையிலையும் வேலைக்கு போயிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் அந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 139 நாட்கள் ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து வேலைகள் கிடைப்பதற்கும், அடுத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் அடைவதற்கும், உங்களுடைய ரெஸ்டாரண்ட் உத்தியோகம்லாம், அதாவது ரெஸ்டாரண்ட் தொழிலெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் அடைஞ்சிருந்தார்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு நல்ல யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரிலாம் விழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதை பார்க்கணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும், என்னுடைய பலன்கள் எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.